அன்பானவர்களே, இன்று உலகத்தில் எப்படியாயிலும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உழைப்பை, பணத்தை, பல பங்குகளை முதலிடுகிறார்கள். ஆனால் முதலீடு செய்தால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல. சில இடங்களில் அதிகமான நஷ்டம் உண்டாகிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தன்னுடைய பங்காக வைத்த பக்தனாகி தாவீது சொல்றார். அது என்ன மகத்துவமான பங்கு கேட்போமா? சங்கீதம் 119:57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை அவன் உதடிலும் சொல்லல, இருதயத்தின் ஆழத்திலும் சொன்னான். ஏன்னா எத்தனையோ முறை தனித்து விடப்பட்டவனாய் காடுகளுக்கும் மேடுகளுக்கும் அவன் அரண்மனையிலே வாழ்ந்ததை பார்க்கலாம், ராஜாவாய் இருந்து பார்க்கலாம், தன் உயிருக்கு பயந்து பல இடங்கள்ல பல முறை தன் ஜீவனுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட காரியங்களை காத்திட வென்றிட எவ்வளவு முறை, எத்தனை முறை தனிமையில் வாழ்ந்திருப்பான். அந்த சூழ்நிலாம் கர்த்தர் அவனுக்கு ஆறுதலாய் வரலனா இந்த வார்த்தையை அவனா சொல்லியிருக்க கூடுமா? இதை கேட்குற அன்பர்களே, இன்று உங்கள் நிலைமை என்ன என்று கர்த்தருக்கு தெரியும். தயவு செய்து யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு அனுபவிங்க. ஆனால் கர்த்தர் தான் நம்முடைய பங்கு. அவர் கைவிடவே மாட்டார். தன் பிள்ளைகளுக்காக ஓடி வருவார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் நீரே பங்காய் வரும். அப்பா, உலகத்தில் காணப்படுற எல்லாம் மாறி போங்க. ஆனால் நீர் மாறாதவர். உங்களுடைய நேசத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் அடிமையாகட்டும். உங்களுடைய வார்த்தையிலே இவர்களை ஆசீர்வதி கை கொள்ள உங்களுடைய வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையும் கை கொண்டு நடக்க அருள்தார். ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பிள்ளை என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.